நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 19/4/2024 இன்று தேர்தல் நாள். இந்த நாளில் நாம 100% நம்முடைய பங்களிப்பை செலுத்துவோம். தேர்தலில் வாக்களிப்பது என்பது நம்மளுடைய உரிமை மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய கடமையும் கூட. ஒரு நல்ல ஜனநாயகத்தை உருவாக்க 100% நாம வாக்களிப்போம். 19/4/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் சித்திரை மாதம் 6ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12. குளிகை 7:30 மற்றும் 9. யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். திதி இன்று இரவு 10:28 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:18 வரை மகம், பின்பு பூரம். யோகம் இன்று காலை 6:01 வரை அமிர்த யோகம், பின்பு பிற்பகல் 1:18 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் மூலம் மற்றும் பூராடம். மேஷம் ராசி நேயர்கள், இந்த நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பு மேலோங்கிவிடும். வள்ளல்கள் உதவிகள் கிடைத்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் எல்லாம் விலகி செல்லக்கூடுங்க. அரை குறையாக நின்ற கட்டிட பணிகளை மீண்டும் தொடருவீர்கள். அதிகாரிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். இன்று கணவன் மனைவிக்கு இடையே திடீர் வாக்குவாதம் போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடுங்க. கவனமாக பேசுவதன் மூலம் நெருக்கம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். விருந்தினர் வருகையும் இன்று இருக்கக்கூடுங்க. குடும்பத்தினரின் தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டாலும் மாலை நேரத்திற்குள் சரியாகிவிடும். செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்க கூடுங்க. சில்லறை சண்டைகள் அக்கம் பக்கத்தினுடன் உருவாகக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கவனமாக எதிலும் இருப்பது நல்லது. வழியே சென்று உதவிகள் செய்வதன் மூலம் கொஞ்சம் பண செலவு ஏற்படக்கூடும். சில இடங்களில் வீண் பழி ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. இன்று மேஷம் ராசினியர்கள் பொறுமையை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். பெண்கள் இன்று சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். ஆழ்ந்த உறக்கத்தில் காணப்படுவீர்கள். ஓரளவு இன்று ஓய்வாகவே இருப்பீர்கள். இருந்தாலும் காலை நேரத்தில் மட்டும் கொஞ்சம் சுறுசுறுப்புடன் செயல்படுங்கள். இன்று காதலை பொறுத்தவரைங்க சின்னதாக குழப்பமே இருக்கக்கூடுங்க. முடிவில் எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். கொஞ்சம் விட்டு பிடியுங்கள், எல்லாம் சரியாகும். இன்று மாணவர்கள் சிந்தித்து செயல்படுவது நல்லது. வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக மாணவர்களால் இன்று சாதிக்க முடியுங்க. உயர்வான நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள முடியும். பெற்றோர் சொல்படி மட்டும் கேட்டு நடக்க பாருங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். மேஷம் ராசினியர்கள் அனைவரும் இன்று தேர்தல் நாள். இந்த நாளில் நீங்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும். 100% உங்களுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும். தேர்தல் வாக்களிப்பது என்பது உரிமை மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய கடமையும் கூட. நாம் ஒரு சிறந்த ஜனநாயகத்தை கண்டிப்பாக உருவாக்குவோம். இன்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி, இன்று பேச்சை குறைத்து கொண்டு பணியில் ஈடுபடுங்கள். முன்கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப தெளிவாக அணுகுங்கள். யாரை பற்றியும் விமர்சனம் ஏதும் வேண்டாம். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிவிட கடுமையாக உழைக்க முடியுங்க. இந்த நாள் உங்களுடைய பொருளாதாரம் சீராக உயர கொடுங்க. மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டாலும் மாலை நேரத்திற்குள் மாறும், பயப்பட வேண்டாம். பரணி, என்று தொட்ட குறை விட்ட குறையை சரி செய்துவிட முடியும். சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை சரி செய்து கொள்ள முடியும். முடிவுகளை எல்லாம் மிக தெளிவாக எடுக்க முடியுங்க. நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறும். பிடித்தமான இடத்திற்கு சென்று பெறுவீர்கள். இந்த நாள் நீங்கள் சூழலை புரிந்து கொண்டு சிறப்புடன் செயல்படுவது மிக நல்லது. கிருத்திகை, இன்று உங்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றியடையக்கூடும். புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்லக்கூடும். நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பொறுமை மிகுந்த செயல்களை செய்து கண்டிப்பாக பாராட்டுகளை பெறுவீர்கள். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுங்கள்.
அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ரிஷபம் ரிஷபம் ராசினியர்கள், இன்று காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சூடுபிடிக்குங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் இன்று நீங்கள் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பன்முக திறமை கொண்டவராக இன்று நீங்கள் காண முடியுங்க. நல்லது எது கெட்டது எது என்று சரியான முறையில் உங்களால் தீர்மானிக்க முடியுங்க. பெரும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். எல்லா வகையிலும் வெற்றி இருக்கும். சிந்தனைகளில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. செல்வ நிலையும் இன்று சீராக உயரக்கூடும். பிரிந்து சென்றவர்கள் பெரியமுடன் இன்று வந்து இணைய கொடுங்க. மருத்துவ செலவுகள் குறைந்த மன நிம்மதியும் ஏற்படக்கூடும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து இணையக்கூடும். இன்று தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். வரவேண்டிய பணம் தாமதமாக வரும். சரக்குகள் வருவதும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதும் எதிர்பார்த்ததை விட குறைவாகத்தான் இருக்கும். இருந்தாலும் தொழில் ஓரளவு நடந்து கொண்டிருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சலும் கொஞ்சம் ஏற்பட்டு சரியாக கொடுங்க. கவனமாக எதிலும் இருப்பது மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடுமையான வேலை சுமை கொஞ்சம் இருக்கும். உத்தியோகம் காரணமாக வெளியில் தங்குவதற்கான சூழல் ஏற்பட கொடுங்க. அலுவலகத்தில் அனைவரையும் நீங்க அனுசரித்து செல்வது மிக நல்லது. இன்று பெண்கள் அவசரப்பட வேண்டாம், குழப்பம் அடைய வேண்டாம். பெண்கள் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுக வேண்டும். அது மட்டுமில்லை, பெண்கள் இன்று திருமண முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அதேபோல் இந்த நல்ல நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியும் இருக்குங்க. குடும்பத்துடன் நேரம் செலவழிப்பீர்கள். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லைங்க. காதலை விட்டு கொடுத்து செல்வதே சிறப்பு. காதலில் நீங்கள் அவசரப்பட வேண்டாம். முடிவுகளை பின்னொரு நாளில் எடுத்துக்கொள்ளலாம். இன்று மாணவர்கள் தன்னுடைய நிலையை பற்றி சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பொருளாதாரம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களுக்கு சிறு சிறு தொல்லைகளை கொடுப்பீர்கள். தயவு செய்து எதையும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மாணவ கண்மணிகள் படிப்பில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது. இன்று தேர்தல் நாள். இந்த நாளில் நாம் 100% நம்மளுடைய வாக்கை பதிவு செய்வோம். தேர்தலில் வாக்களிப்பது என்பது நம்மளுடைய உரிமை மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய கடமையும் கூட. கண்டிப்பாக வாக்களியுங்கள். 100% வாக்களிப்போம். நல்ல ஜனநாயகத்தை கண்டிப்பாக நாம் உருவாக்குவோம். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உங்களுடைய செல்வ நிலை சீராக உயருங்க. விட்டு கொடுத்து செல்வீர்கள். பொருளாதாரத்தை சீராக உயர்த்திக் கொள்வீர்கள். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். இன்று எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். உங்களுடைய பொருளாதாரம் சீராக உயரக்கூடுங்க. நட்பால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், எளிமையாக ஜெயித்துவிட முடியும். ரோகிணி. காலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடுங்க. மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இன்று கடுமையான சூழல் நினைவினாலும் கண்டிப்பாக சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள், எல்லாம் இறைவன் அருளால் சாத்தியம். மிருக சிரிஷம். இன்று குடும்ப தேவைகள் பூர்த்தியாகுங்க. நல்ல விஷயம் நோக்கி இன்று ஆர்வம் செல்லக்கூடும். நட்புடன் இன்று கண்டிப்பாக நல்ல விதமாக பழகுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்பட்டால் மாறிவிடக் கொடுங்க. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி உங்களை தேடி வரக்கூடுங்க. மிதுனம் ராசினியர்கள், இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை மிகவும் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்காக கடுமையாக உழைப்பீர்கள். சிந்தனைகளில் வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. இறை வழிபாட்டினை இன்று முழுமையாக நம்புவீர்கள். இனிமே காணும் நாளாக இருக்கும். மனசுக்குள் ஒருவித அமைதியும் ஏற்படக்கூடும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செலவுகளை கட்டுப்படுத்துவது. வீண் விரயங்களை மட்டும் செய்ய வேண்டாம். திடீர் செலவுகளை சமாளிக்க பிறரிடம் கைமாத்து வாங்க வேண்டிய சூழல் இருக்குங்க. நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுங்கள். அலைச்சல் தரும் பணியில் மட்டும் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். இன்று பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வாகன யோகமும் இருக்கின்றது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். கிடைக்கின்ற வாய்ப்புகள் அற்புதமாக இருக்க கொடுங்க. புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் மகிழும்படியான சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. இன்று குடும்பத்துடன் நேரம் செலவழிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க. முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இரவு நேர பயணங்கள் கூட சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்று பெண்கள் கூடுமானவரை கவனமாக இருப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள்.
இரவு நேர பயணங்கள் பெண்களுக்கு இன்று மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சி கொடுக்கும். கடன் விவகாரங்களில் நீங்க ஓரளவு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். காதலை பொறுத்தவரை சின்ன குழப்பம் இருக்கும். விட்டு பிடியுங்கள். பொறுமை காக்க வேண்டும். சந்தேக பார்வை முற்றிலும் வேண்டாம். இன்று மாணவர்கள் சிந்தனை ஒருநிலைப்படுத்தி காரியங்களில் ஈடுபட வேண்டும். விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். கல்வியில் முழு அக்கறை கொள்ளுங்கள். என்ன படிக்கலாம், மேற்கல்வி என்ன படிக்கலாம் என்று யோசியுங்கள். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இன்று தேர்தல் நாள். இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாக்கை பதிவு செய்ய வேண்டும். 100% நம்முடைய பங்களிப்பை நாம கொடுப்போம். அதற்கு எல்லோரும் தயாராக வேண்டும். தேர்தலில் வாக்களிப்பது என்பது நம்முடைய உரிமை. உரிமை மட்டும் இல்லைங்க, நம்முடைய கடமையும் கூட. அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஜனநாயகத்தை நாம் உருவாக்குவோம். இன்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம். இன்று நம்பிக்கையுடன் போராடி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை எதிர்கொள்வீர்கள். முழு முயற்சியுடன் ஈடுபட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவாதிரை. ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கக்கூடும். மாற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். நல்லவரின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிவிட முடியுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். உடைய பொருளாதாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. நிலவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. தந்தை சொல்படி எப்பொழுதும் கேட்டு நடக்க பாருங்கள். இந்த நாளை நீங்கள் இனிமையாக அமைத்துக் கொள்வது மிக நல்லது. புனர்பூசம். இன்று எதிலும் உங்களுக்கு மனோதைரியம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியடையக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், எளிமையாக ஜெயித்துவிட முடியும். நல்லவர்களை இன்று நீங்கள் நட்பாக்கிக் கொள்வீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. உடைய பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். இன்று நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுங்கள். போராடுங்கள். எளிமையாக வெற்றி பெற முடியும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். இறை வழிபாட்டினை மேற்கொள்வதனால் மனம் இன்று அமைதி அடையக்கூடுங்க. கடகம். கடகம் ராசினியர்கள். இன்று சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கண்டிப்பாக மாறுங்க. மாற்றங்களை விரும்பக்கூடியவராகத்தான் இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றுவதற்கு தன்னை நீங்கள் தயார்படுத்திக் கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. காலை நேரத்தில் கொஞ்சம் கவனமாக செல்லப்பட வேண்டும். சீக்கிரமாக எழுந்திருங்கள். பணிகளை முன்கூட்டியே நீங்கள் முடிக்க பாருங்கள். கவனமாக எதிலும் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பம் விலகி செல்லுங்க. திட்டமிட்டு சில காரியங்களை மேற்கொள்வது மிக நல்லது. வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். உறவினர்களால் இன்று விரயம் கொஞ்சம் உண்டாகும். இன்று வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தொழில் விரிவாக்கத்திற்கான பணிகளை நீங்கள் கண்டிப்பாக சிரமம் இல்லாமல் எடுத்து செய்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை குறைந்துவிடக் கொடுங்க. முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். கடினமான காரியங்களையும் திறமையாக செய்து முடிக்க முடியும். குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி இருக்குங்க. பிள்ளைகளாலும் இன்று பெருமை ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். எடுக்கும் முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். சில பணிகள் உங்களுக்கு குறுக்கீடாக இருந்தாலும் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். நம்பிக்கையை மட்டும் விட்டுவிட வேண்டாம். இன்று காதலை பொறுத்தவரை குழப்பமான காதல் கண்டிப்பாக இருக்கும். சில இடங்களை விட்டு கொடுத்து பேசுவதே சிறப்பு. அவசரப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. மாணவ கண்மணிகள் படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உயர்கல்வி பற்றிய சிந்தனை இருக்கும். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். நல்ல முடிவு கிடைக்கும். இன்று தேர்தல் நாள். இந்த தேர்தல் நாளில் நாம் 100% நம்முடைய வாக்களிப்போம். 100% நம்முடைய பங்களிப்பை கொடுப்போம். ஒரு நல்ல ஜனநாயகத்தை நாம் உருவாக்குவோம். தேர்தலில் வாக்களிப்பது என்பது நம்மளுடைய உரிமை மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய கடமையும் கூட. என்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று சொல்லும் செயலில் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. மனக்குழப்பம் கண்டிப்பாக விலகி செல்லும். திட்டமிட்ட பணிகள் வெற்றியை கொடுக்கும்.
காலை நேரத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டியிருக்கும். பிள்ளைகளாலும் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. வேலை சுமை குறைந்து ஓரளவு ஓய்வாக காணப்படுவீர்கள். பூசம் என்று எதிரிகள் தவிடுபொடியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். முயற்சிகளில் சாதகமான பலன் ஏற்படக்கூடும். கடினமான காரியங்களையும் திறமையாக செய்து முடிப்பீர்கள். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. வீண் விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காலை நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பணி சுமை அதிகமாக இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். ஆயில்யம் என்ற மனதில் ஓரளவு நிம்மதி ஏற்படக்கூடும். நினைத்த காரியம் அற்புதமாக நடைபெறக்கூடும். திட்டமிட்டு காரியங்களை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். இனிய பயணங்களை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். சுமையாக இருந்தவர்கள் இப்பொழுது தோள் கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். திட்டமிட்டு பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. கடினமான காரியங்களையும் எளிமையாக செய்து முடிக்க முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதுவே முக்கியம். சிம்மம் ராசினியர்கள் இன்று காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி அடையும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. பெருமிதம் கொள்ளும் நாளாக இந்த நாள் இருக்க கொடுங்க. மனசுக்குள் ஏற்பட்ட குழப்பம் தடுமாற்றம் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஏற்றம் மிகுந்த நாளாக கண்டிப்பாக அமைத்து கொள்ள முடியுங்க. இன்று உடைய பொருளாதாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகி செல்லக்கூடும். நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கையும் வளமாக்கிக் கொள்ள முடியும். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. இந்த நாள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். வீடு மாற்றம் இடம் மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கி விடுங்க. திடீர் பயணத்தால் வழக்கமான பணிகளில் சுணக்கம் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கிவிடும். குடும்பத்தினருக்காக பொருட்களை கண்டிப்பாக வாங்கிக் கொள்வீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டங்கள் இருக்க கொடுங்க. வாழ்க்கையில் புதிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். புதிய தொடர்புகள் மூலம் இன்று லாபம் ஏற்பட கொடுங்க. மனம் மகிழும்படியான சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. இல்லத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கிவிடக்கூடும். இன்று பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சிரமம் இல்லாமல் காய் நகர்த்தி காரியங்களை வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். எதிலும் போராடி வெற்றி பெறக்கூடிய சூழல் இருந்தாலும் போராட்டங்கள் வெற்றி பெற்றுவிடலாம். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். துணிந்து சில முடிவுகளை கூட எடுக்கலாம். என்ன ஒன்று இல்லத்தில் கலந்து பேசியிடுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுங்கள். வாழ்க்கை லட்சிய நோக்கோடு அமைத்துக் கொள்ளுங்கள். பெற்றோரிடம் மட்டும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். உடல் உஷ்ணமடையும். மாணவர்கள் சிறந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு உடல் ஆரோக்கியத்தை பலப்படுத்த வேண்டும். இன்று தேர்தல் நாள். இந்த நாளில் நாம் அனைவரும் சேர்ந்து 100% வாக்களிப்போம். நல்ல ஜனநாயகத்தை உருவாக்குவோம். தேர்தலில் வாக்களிப்பது என்பது நம்முடைய உரிமை மட்டுமில்லைங்க, நம்முடைய கடமையும் கூட. இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணியுங்கள். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இந்த நாள் வீடு மாற்றம் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். தொழில் முறை பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். இன்று பிள்ளைகளை பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் இருக்குங்க. பொன் பொருள் சேர்க்கையும் ஏற்படக்கூடும். விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. வழக்கமான பணிகளில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படும். அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டு பணிகள் செய்ய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம் நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்குங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். வழக்கமான பணியில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் புதிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. மனம் மகிழும்படியான செய்திகள் இன்று வரக்கூடுங்க. கையில் ஓரளவு காசு பணம் புழங்கக்கூடும். இன்று நீங்கள் சிந்தனை ஒருநிலைப்படுத்தி செயல்படுத்துவது மிக நல்லது. உத்திரம் மனதிற்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிமைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். புதிய தொடர்புகள் மூலம் உங்களுக்கு லாபமும் ஏற்படக்கூடுங்க. இன்று விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். பொன் பொருள் சேர்க்கையும் ஏற்படக்கூடும். கன்னி ராசினியர்கள் என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மிகவும் பிரகாசமாக இருக்கின்றது. வியாபார விரோதங்கள் கூட விலகி செல்லக்கூடும். நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். இன்று திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அடுத்த விஷயங்கள் மட்டும் தயவு செய்து நமக்கு வேண்டாம். உடைய வாழ்க்கையில் இன்று நீங்கள் இனிய மாற்றங்களை விரும்பக்கூடியவராக இருப்பீர்கள்.
நல்ல எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல கொடுங்க. பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். மன பதட்டம் மட்டும் இல்லாமல் இருப்பது நல்லது. சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். இன்று ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்வது மிக நல்லது. இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியுங்க. யோகமான நாளாக அமைத்து கொள்ள முடியுங்க. எடுத்த காரியத்தில் கூட வெற்றி ஏற்பட கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர் பொசல்கள் ஏற்பட்டு சரியாகும். குடும்ப செலவுகள் மட்டும் இருந்து கொண்டே இருக்கும். குடும்பம் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. உறவினர்கள் நண்பர்களிடம் பேசும் பொழுது நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கூட மிகவும் எச்சரிக்கையுடன் பயன்படுத்த வேண்டும். என்று வீண் அலைச்சலும் பயணங்களும் கொஞ்சம் ஏற்படும். பார்த்து கொள்ளுங்கள். நேரம் தவறி உணவு உண்பதை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. சாமர்த்தியமான பேச்சு கண்டிப்பாக லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்று பெண்கள் யோகமான நல்ல பலனை பெற்றுக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முன் பெண் தெரியாத நபரிடம் கவனமாக பேச வேண்டும். பெண்கள் யோசித்து செய்யும் காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். தைரியமாக முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இன்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுங்கள். காதல் கண்டிப்பாக கை கொடுங்க. அவசரம் வேண்டாம். என்று மாணவர்கள் யோசித்து எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. கல்வியில் முழுமையான அக்கறை கொள்வது நல்லது. படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். உயர்கல்வி பற்றிய சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள். இல்லத்தில் கலந்து பேசி உயர்கல்விக்கான முடிவெடுப்பது நல்லது. இந்த நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்று தேர்தல் நாள். இந்த நல்ல நாளில் நாம் 100% வாக்களிப்போம். நம்மளுடைய தேர்தலில் நாம் நல்ல ஜனநாயகத்தை உருவாக்குவோம். தேர்தலில் வாக்களிப்பது என்பது உரிமை மட்டும் இல்லைங்க, நம்முடைய கடமையும் கூட. தயவு செய்து வாக்களியுங்கள். இன்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று நீங்கள் மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். வியாபார விரோதங்கள் விலகி செல்ல கொடுங்க. நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவதனால் மனதில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொள்வீர்கள். இன்று பன்முக திறமை கொண்டவர்களாக இருப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மன பதட்டம் மட்டும் வேண்டாம். அஸ்தம். சுய தொழில் லாபம் ஈட்டிக் கொள்ள முடியும். காரியங்கள் மிகவும் அற்புதமாக நடைபெற கொடுங்க. நினைத்த வாழ்க்கையும் உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் இன்று காணாமல் போக கொடுங்க. பெரும் மகிழ்ச்சிக்கு உள்ளாகுவீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு திட்டமிடுதல் மிக சிறப்பாக இருக்குங்க. அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. சித்திரை. இன்று நீங்கள் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டாலும் விலகி செல்ல கொடுங்க. நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. யாரையும் நீங்கள் குறைத்து மதிப்பிட வேண்டாம். வீண் விவகாரங்களில் தலையிட வேண்டாம். வழக்கு விவகாரங்கள் நீங்கள் கவனமாக கையாள வேண்டியிருக்கும். எதிலும் தயவு செய்து அவசரப்பட வேண்டாம். உங்கள் நல்ல மனசுக்கு நன்மைகள் நடைபெற கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். எதிர்காலம் சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று எதிலும் உங்களுக்கு நேர்மை உண்டாக கொடுங்க. சுறுசுறுப்பும் வெளிப்படக்கூடும். வியாபார விரோதங்கள் விலகி செல்லக்கூடும். யோகமான நல்ல நாளாக இருக்கக்கூடும். எடுத்த காரியத்திலும் வெற்றி கிடைக்க கொடுங்க. கொள்கை பிடிப்போடு செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்கையும் எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்ல மனசுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடும். உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதமாக காய் நகர்த்தி தனது பணிகளை எல்லாம் சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். இன்று ஓரளவு ஓய்வாகவும் காணப்படுவீர்கள். உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். இன்று பணவரவு கண்டிப்பாக கொடுங்க. வாக்கு வன்மையால் லாபம் ஏற்படக்கூடும். வீண் பயணங்களும் அலைச்சலும் கொஞ்சம் உண்டாகும். இடமாற்றம் வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. என்ற கனவுகள் தொல்லை கொஞ்சம் இருக்குங்க. உடல் உஷ்ணமடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்திற்கு சத்தான ஆகாரம் முக்கியம். கொஞ்சம் உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். நோய்கள் வந்தாலும் கண்டிப்பாக நீங்குங்க. மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. நேரம் தவறி உணவு உண்பதை தயவு செய்து நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்களை நோக்கி ஆர்வம் செல்லட்டும். என்று பெண்கள் கூடுமானவரை கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஏனோ தனமாக இருந்து விட வேண்டாம். உன் நல்ல மனசுக்கு நன்மைகள் நடைபெற கொடுங்க. பெண்கள் இன்று ஓரளவு ஓய்வாக காணப்படுவீர்கள். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. பயப்பட வேண்டாம். காதலுக்கு நீங்கள் ஏற்படக்கூடிய சிக்கல்களை எல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இல்லத்தில் பேசுங்கள். என்று மாணவர்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ள வேண்டும். உயர்கல்வியில் நாம் என்ன படிக்கலாம் என்று
இப்பொழுதே தேர்ந்தெடுக்க வேண்டும். முயற்சி பண்ணுங்கள், எல்லாம் இறைவன் அருளால் சாத்தியம். இன்று தேர்தல் நாள். இந்த நாளில் நாம கண்டிப்பாக நம்முடைய வாக்கை 100% செலுத்துவோம். 100% வாக்கை நாம பதிவு செய்வோம். நல்ல ஜனநாயகத்தை நாம உருவாக்குவோம். அது மட்டும் இல்லைங்க, தேர்தல் என்பது, வாக்களிப்பது என்பது நம்முடைய உரிமை மட்டுமில்லை, நம்மளுடைய கடமையும் கூட. தயவு செய்து 100% நாம ஒன்று சேர்ந்து வாக்களிப்போம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். கோவில் விசேஷங்களை எல்லாம் முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. என்று யோகமான சூழலும் இருக்கின்றது. எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்குங்க. வீடு மாற்றம், இடமாற்றம் மகிழ்ச்சி கொடுக்கும். என் கனவுகள் தொல்லை கொஞ்சம் அதிகமாகவே இருக்க கொடுங்க. சுவாதி. உடல் உஷ்ணம் அடையுங்க. உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். காரியங்களை நிதானமாக செய்வீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தள்ளிட வேண்டாம். முற்போக்கான சிந்தனை வெளிப்பட்டு கொடுங்க. முன்பின் தெரியாத நபரிடம் கவனமாக பேசுங்கள். கண்டிப்பாக யோசித்து பேசுங்கள். அது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விசாகம். நன்மைகள் நடைபெறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். தேவைகளை ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திறமைகளால் எதிலும் உங்களால் வெற்றி பெற முடியுங்க. எந்த ஒரு காரியத்தையும் நீங்க அற்புதமாக செய்து முடிக்க முடியுங்க. இன்று பிரச்சனைகள் இருந்து நீங்க விலகி செல்வீர்கள். வழக்கு விவகாரங்களை நீங்க கவனமாக முடிவெடுக்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பயப்பட வேண்டாம். விருச்சிகம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டும் நாளாக இருக்க கொடுங்க. நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கை நீங்க சிறப்பானதாக அமைத்துக் கொள்ள முடியும். தொழில்நுட்ப அறிவும் உங்களுக்கு நல்ல விதமாக கை கொடுக்குங்க. இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு திருப்பங்களும் ஏற்பட கொடுங்க. இந்த ஆசைகள் கனவுகள் ஒரு பக்கம் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கெல்லாம் இன்று விடை கிடைத்துவிடக்கூடும். காலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. நிதிநிலை உயர்ந்து இன்று நிம்மதி காணும் நாளாகவும் இருக்கக்கூடும். நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள். தொழில் முன்னேற்றம் கருதி புதிய கூட்டாளிகளை சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். என்று உங்களுடைய பொருட்களை நீங்க பத்திரமாக வைத்துக் கொள்வது நல்லது. முன்பின் யோசிக்காமல் பேசுவதை நீங்க தவிர்த்து விடுவது நல்லது. செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடுங்க. முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். என்று வீண் அலைச்சல் உண்டாகும். சக ஊழியர்களிடம் இன்று கவனமாக பேச வேண்டும். நல்ல விஷயங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இன்று பெண்கள் நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்ல முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். சிக்கல்களை எல்லாம் ஓரளவு தீர்த்து நிம்மதி பெறுவீர்கள். பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. பயப்பட வேண்டாம். காதல் வெற்றி நோக்கி செல்லுங்க. காதலை நீங்க முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வியை மட்டும் நீங்க பிடித்தமான கல்வியாக அமைத்துக் கொள்ளுங்கள். இன்று தேர்தல் நாள். இந்த நாளில் நாம அனைவரும் சேர்ந்து ஒன்று கூடி 100% வாக்களிப்போம். தேர்தலில் வாக்களிப்பது என்பது நம்மளுடைய உரிமை. உரிமை மட்டுமில்லைங்க, நம்மளுடைய கடமை. அதனால் நாம எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாக்களித்து ஒரு புதிய ஜனநாயகத்தை உருவாக்குவோம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று எதிலும் நீங்க யோசித்து முடிவெடுப்பது நல்லது. வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நினைத்த காரியம் உங்களுக்கு அற்புதமாகவே நடைபெற கொடுங்க. கூட்டுத் தொழிலில் கூட லாபம் கிடைக்கக்கூடும். என்று நீங்க ஓரளவு ஓய்வாக காணப்படுவீர்கள். அனுஷம். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியடைய கொடுங்க. அனைவருக்கும் முன் உதாரணமாக இன்று நீங்க காணப்படுவீர்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தள்ளிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். இந்த நாள் உங்களுக்கு நிதிநிலை சீராக உயரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கேட்டை. மனசுக்குள் சந்தோஷம் வெளிப்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியடையக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று விடை கிடைத்து விடக்கூடும்.
நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. இன்று நிறைவான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் நடைபெறக்கூடும். சிரித்த முகமும் அழகும் கூடிவிடும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. தனுசு தனுசு ராசி நேயர்கள், இன்று உங்களுக்கு எதிலும் பொறுமை வேண்டும், நிதானம் வேண்டும். காரியங்களை செய்யும் பொழுது கவனம் வேண்டும். ஏனோ தனமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். இந்த நாளை நீங்கள் கண்டிப்பாக முயற்சியின் பேரில் தான் முன்னேற்றத்தை அமைத்துக் கொள்ள முடியும். அவசர முடிவுகள் எடுப்பதை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். ராசியில் சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் எச்சரிக்கையுடன் நீங்கள் செயல்படுவது ரொம்ப நல்லது. யாரையும் குறைத்து மட்டும் மதிப்பிடாதீர்கள். இறைவன் அருளால் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. பெருமிதம் கொள்ளும் நாளாக கூட இருக்க கொடுங்க. இல்லத்திலும் உள்ளத்திலும் கண்டிப்பாக அமைதியும் கொடுங்க. உத்தியோக மாற்றம் உறுதியாக கூடும். மாற்று கருதுடையோர் இன்று மனம் மாறி செயல்படுவார்கள். இன்று உங்களுடைய கூட்டு முயற்சிக்கு வெற்றி கிடைக்குங்க. உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கக்கூடும். இன்று எடுத்த முயற்சிகள் அனைத்தும் நல்ல விதமாக கைகூடிவிடும். வரவுக்கு ஏற்ற செலவுகள் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. எதையும் சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனோதைரியமும் ஒரு பக்கம் கூடிவிடும். மற்றவர்களால் தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கொஞ்சம் நோய் ஏற்பட கொடுங்க. பித்தம் பாதம் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. உடலும் உஷ்ணமடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று திடீர் கோபமும் கண்டிப்பாக உருவாக கொடுங்க. சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் சின்ன சின்ன பிரச்சனைகளை செய்வார்கள். பணம் கேட்டும் தொந்தரவு செய்வார்கள். இன்று பெண்கள் சமையல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஓரளவு இன்று நீங்கள் ஓய்வாகத்தான் காணப்படுவீர்கள். இருந்தாலும் செய்யும் செயலை முழு முயற்சியுடன் செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். காதலை பொறுத்தவரைங்க கொஞ்சம் குழப்பமான மனநிலை இருக்குங்க. பின்புதான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அது வரைக்கும் நீங்கள் பொறுமைக்காக வேண்டும். காதலில் இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாங்க. என்று மாணவர்கள் எதிலும் கவனமாக செயல்படுங்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். விளையாடும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையுடன் விளையாட வேண்டும். அது மட்டுமில்லை, படிப்பில் முழு அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். படியுங்கள். இந்த நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையிலே உள்ளது. இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்கள் கையில் தாங்க இருக்கு. இன்று தேர்தல் நாள். இந்த தேர்தல் நாளில் நாம அனைவரும் ஒன்று கூடி 100% வாக்களிப்போம். கண்டிப்பாக நல்ல ஜனநாயகத்தை நாம உருவாக்குவோம். தேர்தலில் வாக்களிப்பது என்பது நம்முடைய உரிமை. உரிமை மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய கடமை. கண்டிப்பாக 100% வாக்களிப்போம். இன்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று எதிலும் நீங்கள் முயற்சி எடுத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியுங்க. சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். குழப்பம் அடைய வேண்டாம். காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். செய்யும் பணிகளை நிதானமாக செய்யுங்கள். அது போதுங்க. வெற்றி என்பது கண்டிப்பாக தேடி வர கொடுங்க. போராடும். தயவு செய்து மற்றவருக்கு உதவி செய்கிறேன் என்று எதையும் செய்ய வேண்டாம். கருத்துக்களை பரிமாறும்பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளில் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவதே நல்லது. யாரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தியுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுங்கள். தயவு செய்து குழப்பம் அடையாதீர்கள். உத்திராடம். இன்று வேக வேகமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். கவனக்குறைவாக சில பணிகள் நடைபெறக்கூடும். காலை நேரத்தில் கொஞ்சம் யோசித்து முடிவெடுப்பது நல்லது. தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்குங்க. இப்போ இருக்கக்கூடிய வீட்டை மாற்றிவிட்டு வேறு வீட்டுக்கு செல்லலாமா என்ற எண்ணங்கள் ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்கள் கையில் இருக்கின்றது. ஆகையால் பொறுமையுடன் சிந்தித்து செயல்படுங்கள். அதுவே வெற்றிக்கு வழிவகுக்கும். மகரம் மகரம் ராசினியர்கள், இன்று நீங்கள் தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை பிரகாசமாக அமைத்துக் கொள்ள முடியும். நெருக்கடிகளை எல்லாம் இன்று தவிர்த்து சிறப்புடன் உங்களால் செயல்படுத்த முடியுங்க. மீண்டும் மீண்டும் நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் சில குழப்பங்கள் வந்த பிறகுதான் சரியாகும். ஆகையால் ஒரு முறையில் செய்யுங்கள். முடியவில்லை என்றால் விட்டுவிடுங்கள். பின்னொரு நாளில் பார்த்து கொள்ளலாம். அதற்காக தொடர்ந்து முயன்று கொண்டே இருக்க வேண்டாம். அதேபோல் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக சென்று வர பாருங்கள். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் ஓரளவு சீராகும். இல்லத்தன்களின் தேவைகளை இன்று நீங்கள் பூர்த்தி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தொழில் லாபம் உங்களுக்கு சீராக இருக்குங்க. எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக நடக்குங்க. இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல் கூட்டும். செலவையும் கட்டுப்படுத்தி விடுவீர்கள். வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண் பழி ஏற்க வேண்டிய சூழல் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருப்பவருடன் வாக்குவாதங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே வீண் மன வருத்தம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடுங்க. அக்கம் பக்கத்துடன் அனுசரித்து செல்வதன் மூலம் கண்டிப்பாக நன்மை ஏற்படக்கூடும்.
உறவுகளிடம் பேசும்பொழுது நிதானம் இருக்கட்டும். அவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பொழுது கூட நிதானமாக இருப்பதே நல்லது. இன்று பெண்கள் அவசரப்பட வேண்டாம். எடுத்தும் கவுத்துமின்றி எதிலும் ஈடுபட வேண்டாம். முடிவுகளை தெளிவாக எடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிள்ளைகளிடம் கொஞ்சி பேசி மகிழுங்கள். என்று ஓரளவு ஓய்வாக காணப்படுவீர்கள். காதலை பொறுத்தவரை மகரம் ராசினியர்கள் அதற்காக அதிகமாக மெனக்கெட வேண்டாம். நேரம் செலவழிக்க வேண்டாம். செய்யும் பணியில் கவனம் இருந்தால் காதல் தன்னால் கைகூடுங்க. இன்று மாணவர்கள் பொறுப்புடன் இருங்கள். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ளுங்கள். தடைகளை உடைத்தெறிந்து எதிலும் வெற்றி பெற முடியும். என்ன ஒன்று பெற்றோர் சொற்படி கேட்டு நடக்க வேண்டும். அது செய்ய மாட்டீர்கள். தயவு செய்து பெற்றோரிடம் வாக்குவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். இந்த நாளை நீங்க பொறுமையாகவும் அமைதியாகவும் வழிநடத்தி செல்வது நல்லது. இன்று தேர்தல் நாள். இந்த நல்ல நாளில் நாம அனைவரும் ஒன்று கூடி சேர்ந்து 100% வாக்களிப்போம். ஒரு நல்ல ஜனநாயகத்தை நாம உருவாக்குவோம். தேர்தலில் வாக்களிப்பது என்பது நம்முடைய உரிமை மட்டுமில்லைங்க, நம்மளுடைய தலை சிறந்த கடமையாக இருக்குங்க. தயவு செய்து அனைவரும் சேர்ந்து ஒன்று கூடி 100% வாக்களிப்போம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்ற முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். வழக்கு விவகாரங்களை நீங்கள் தலையிட இருக்கக்கூடாது. உறவு விஷயங்களில் கூட கட்டுப்பாடு வேண்டும். எது சரி எது தவறு என்று திட்டமிடுதல் வேண்டும். முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். யாரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். கேலி கிண்டல் பேச்சுகளுக்கும் உள்ளாக்க வேண்டாம். யோசித்து எதையும் செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். திருவோணம். இன்று மன தடுமாற்றம் ஏற்பட்டாலும் மாறுங்க. காலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் எல்லாம் இருக்கின்றது. முயற்சி செய்தால் கண்டிப்பாக நன்மைகள் நடைபெறக்கூடும். யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். எதிலும் வேகம் கூடுங்க. பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனதை எப்பொழுதும் போலவே அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். அவிட்டம். காலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. துணிந்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி ஏற்படக்கூடுங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நம்பிக்கையுடன் போராடி வெற்றி பெறுவீர்கள். ஒருமுகத்தன்மையுடன் செயல்படுவீர்கள். எதிர்பார்ப்புகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கூடுங்க. கும்பம். கும்பம் ராசினியர்கள் இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். தைரியமாக சில முக்கிய முடிவுகளையும் எடுக்கக்கூடும். இந்த ஆசைகள் கனவுகள் ஒரு பக்கம் பூர்த்தியாக கூடுங்க. பிரச்சனைகளில் இருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். அற்புதமாக எதிலும் காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையின்றி நீங்க வளமாக்கிக் கொள்வீர்கள். சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி சிறப்புடன் வாழ்வீர்கள். இந்த நாள் கும்பராசினியர்களுக்கு பிரச்சனைகள் பெரிதாக இருக்காது. சுபகாரிய பேச்சுக்கள் முடிவடையும். சொந்த பந்தங்களின் வருகை இருக்கக்கூடும். குடும்பத்தினர் உங்கள் குணம் அறிந்து நடந்து கொள்ள கூட்டுங்க. தாய் வழி உறவினர்களால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறும். என்று முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசிவிடுவீர்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். இதனால் வீண் மனஸ்தாபங்கள் போன்றவை ஏற்பட்டு சரியாக கூடுங்க. சீருடை பணியாளர்கள் கண்டிப்பாக வெற்றிகரமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். நிர்வாகத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளக்கூடும். வழக்கத்தை விட செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுக்க கொடுங்க. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், அது போதும். நிதானமாக எதிலும் ஈடுபடுங்கள், அது போதும். எதிர்பார்த்த பணம் தாமதப்பட்டாலும் வரக்கூடுங்க. இன்னும் சிலருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பெற்று மனம் மகிழ்ச்சி அடையக்கூடும். பெண்கள் அலைந்து தெரிந்து சில பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். யோகமான நல்ல பலனையும் பெறுவீர்கள். பெண்கள் சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்வதே சிறப்பு. அவசரப்பட வேண்டாம். என்று காதலை பொறுத்தவரைங்க குழப்பம் இருக்கும். முடிவுகளை எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். விட்டு பிடியுங்கள் சரியாகும் வரை. இன்று மாணவர்கள் கல்விக்காக உழைக்க வேண்டும். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ள வேண்டும். விளையாட்டுத் துறையில் கூட உங்களால் சாதிக்க முடியுங்க. இருந்தாலும் மாணவ கண்மணிகள் சிறு வயது முதலே பேச்சில் கனிவு வேண்டும், பணிவு வேண்டும். இன்று தேர்தல் நாள். இந்த நாளில் நாம அனைவரும் ஒன்று சேர்ந்து 100% வாக்களிப்போம். ஒரு நல்ல ஜனநாயகத்தை நாம கண்டிப்பாக உருவாக்குவோம். தேர்தலில் வாக்களிப்பது என்பது நம்முடைய உரிமை மட்டுமில்லைங்க, நம்மளுடைய தலை சிறந்த கடமைங்க. ஆகையால் எல்லோரும் ஒன்று கூடி 100% வாக்கினை பதிவு செய்வோம். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண்
2 மற்றும் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று உங்களுடைய பெரும் முயற்சிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நம்பிக்கையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. அடுத்த ஒரு விவகாரத்தில் மட்டும் நீங்கள் தலையிட வேண்டாம். முற்போக்கான சிந்தனை இன்று வெளிப்படக்கூடும். கூடுமானவரை இன்று நீங்கள் பேச்சை குறைத்து கொண்டு செயல்படுவது நல்லது. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சதயம். என்று எதிலும் நீங்கள் யோசித்து பேசுவது நல்லது. குழப்பங்களுக்கு துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். அனைவரிடத்திலும் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுக்க கொடுங்க. யாரை பற்றியும் தனிநபர் விமர்சனம் செய்ய வேண்டாம். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியிருக்கும். மனப்பதட்டம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறும். பயப்படாதீர்கள். என்று கவலையை மறந்து பணிகளில் ஈடுபடுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். போராட்டாத்தி. நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றியடையக்கூடும். சுறுசுறுப்புடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். யோகமான நல்ல பலனை இன்று பெற்றுக்கொள்வீர்கள். அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விடுங்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதியான உறக்கத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமை காணும் நாளாக இருக்க கொடுங்க. உடைய பொருளாதாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். திட்டமிட்டு இன்று பணிகளை மேற்கொண்டு வெற்றி வாகையும் சூடுவீர்கள். மேனும் ராசினியர்கள். என்று எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட்டுவிடும். நினைத்த வாழ்க்கையும் உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். இல்லத்திற்கு புதிய வரவுகள் வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக சந்தான பாக்கியம் கிட்ட கொடுங்க. வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். கட்டிய வீட்டை பழுது பார்க்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்க கொடுங்க. சகோதர வழியில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் வரக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பஞ்சாயத்துக்கள் ஓரளவு நல்ல முடிவை ஏற்படுத்தும். இன்று தொழில் வியாபாரத்தில் செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். உங்கள் கீழ் வேலை செய்பவரின் செயல்களால் உங்களுக்கு கோபம் கொஞ்சம் வரக்கூடும், பார்த்துக்கொள்ளுங்கள். எதிலும் நிதானமாக அவரிடம் பேசுவது நல்லது. பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகம் தேடுபவர்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்குங்க. அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள் மேல் அதிகாரியிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டும். சொந்த பந்தங்கள் வருகையால் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பெண்கள் காரியங்களை நிதானத்தை செய்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெற்றுக்கொள்வீர்கள். பெண்கள் நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ முடியுங்க. பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. பிடித்தமான பொருள் சேர்க்கையும் ஏற்படக்கூடும். காதலி பொறுத்தவரை மீனம் ராசினியர்கள் விட்டு பிடிப்பதே சிறப்பு. அவசரப்படாமல் செயல்படுவது மிக சிறப்பு. கண்டிப்பாக சுலபமாக ஜெயிக்க முடியும். என்று மாணவர்கள் சுலபமாக கல்வியில் ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று மாணவ கண்மணிகள் ஓய்வாக காணப்படுவீர்கள். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், எளிதில் ஜெயித்து விடலாம். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். என்று தேர்தல் நாள். இந்த நாளில் நாம் அனைவரும் ஒன்று கூடி 100% வாக்களிப்போம். ஒரு நல்ல ஜனநாயகத்தை நாம் உருவாக்குவோம். தேர்தலில் வாக்களிப்பது என்பது நம்முடைய உரிமை மட்டுமில்லைங்க, நம்மளுடைய தலை சிறந்த கடமை. ஆகையால் ஒன்று கூடி நாம் கண்டிப்பாக 100% வாக்களிப்போம். ஒரு புதிய ஜனநாயகத்தை உருவாக்குவோம். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் 4 மற்றும் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாத்தி. என்று எதிலும் உங்களுக்கு பெருமிதம் உண்டாகக்கூடும். காரியங்களில் கண்டிப்பாக வெற்றியடையக்கூடும். சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொடுங்க. நம்பிக்கையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய பணம் வரக்கூடுங்க. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். நல்ல எண்ணங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதிலும் தீர்க்கமாக யோசிப்பீர்கள். நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். உத்திரட்டாத்தி. இன்று கவலைகளை மறந்து எதிலும் ஈடுபடுவீர்கள். வெளிவட்டார தொடர்புகளை விரிவு செய்து கொள்வீர்கள். அவசர முடிவுகளை ஏற்பதை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். நம்பிக்கையை எப்பொழுதும் நீங்கள் இழந்து விட வேண்டாம். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிள்ளைகளால் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. ரேவதி. இன்று உங்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த நாள் எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்க முடியுங்க. இல்லத்தில் கலந்து பேசி இன்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவீர்கள். இந்த நாளை நீங்கள் அற்புதமாக பயன்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிரித்த முகமும் அழகும் கூடிவிடும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன்
புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.